welcome to our fact zone. Hi guys, welcome to our fact zone. நம்ம லாஸ்ட் வீடியோவில் கொல்லிமலை பற்றின செய்திகள் எல்லாம் பார்த்தோம். ஸோ அதுக்கு தொடர்ச்சியான வீடியோ தான் இன்றைக்கி பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை SPO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். SPO provides work from home opportunity. This is mobile based part-time job perfect for students, homemakers and job seekers. If you want more information, link in description, check it now. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போது நாம் கொல்லிமலையோட மிக முக்கியமான ரகசியத்துக்குள்ளே போகிறோம். அதுதான் சித்தர்களுக்குள்ளும் கொல்லிமலைக்கும் உள்ள தொடர்புன்னு கூட சொல்லலாம். இந்த தொடர்பு அப்படின்றது தற்செயலாக உருவானது அல்ல. மலையின் தனிமைப்படுத்தப்பட்ட சூழல், மாசற்ற தூய்மையான காற்று மற்றும் அளவிட முடியாத பல்லுயிர் வளம் ஆகியவை சித்தர்களுடைய ஆன்மீக மற்றும் அறிவியல் ஆய்வுகளுக்கு ஏற்ற ஒரு இயற்கையான ஆய்வாக இருந்திருக்கு. இந்த காரணத்தினால தான் கொல்லிமலையை மூலிகைகளுடைய சொர்க்க பூமி அப்படின்ட்டு வர்ணிச்சிடவும் செஞ்சுருக்காங்க. கோரக்கர், புலிப்பாணி, அகத்தியர் போன்ற புகழ்பெற்ற சித்தர்கள் வாழ்ந்ததாக நம்பப்படும் குகைகள் இன்றும் கொல்லிமலை முழுவதும் இருக்கதாகவும் சொல்லப்படுது. சித்தர்கள் இன்றும் இந்த மலையில் சூட்சம வடிவில் வாழ்ந்து வருவதாகவும், பௌர்ணமி போன்ற சிறப்பு நாட்களில் சிலருக்கு காட்சி தருவதாகவும் வலுவான நம்பிக்கை இன்று வரையும் இருக்குங்க. சித்தர்கள் வெறும் ஆன்மீகவாதிகள் மட்டுமல்ல, அவர்கள் அக்காலத்தின் சிறந்த அறிவியலாளர்களும் கூட. கொல்லிமலையின் தாவர வகைகளை ஆராய்ந்து அவற்றின் மருத்துவ குணங்களை கண்டறிந்து ஓலை சுவடிகளில் பதிவு செய்தார்கள். ரசவாதம், இரும்பை தங்கமாக்கும் வித்தை, காயகல்பம், உடலை என்றும் இளமையாக வைத்திருக்கும் கலை, இந்த பயிற்சிகளுக்கு தேவையான மூலப்பொருட்களை இந்த மலை தாங்க வழங்குது. ஞானம் பெறுவதற்கு ஏற்ற கருவியாக உடலை தயார்படுத்துவதான் அவர்களுடைய அடிப்படையான தத்துவமே. அந்த தத்துவமும் வாழ்ந்த, இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்க ஒரு நிலப்பரப்பு தாங்க கொல்லிமலை. ரெண்டாவதாக ஆகாய கங்கைங்க. இது ஒரு சுற்றால தலம் மட்டுமல்ல, இது ஒரு புனித தீர்த்தம். இந்த அருவியோட நீர் மலையில் உள்ள ஆயிரக்கணக்கான அபூர்வ மூலிகைகளுடைய சாரத்தை தன்னோட கொண்டு வருவதாக நம்பப்படுது. எனவே இந்த அருவியில் நீராடுவது உடல் மற்றும் ஆன்ம ரீதியான நோய்களை தீர்க்கும் அப்படின்னும் ஒரு சக்தி வாய்ந்த செயலாகவும் கருதப்படுகிறது. நாம் இவ்வளவு நேரம் பார்த்து கொண்டிருந்தோம்ல, ஸோ அந்த விஷயம்லாம் கொல்லிமலை பற்றியது. அது கொல்லிமலையோட ரகசியம் மட்டும் அப்படின்ட்டு சொல்லிட முடியாது. அது பல கூறுகளுடைய மற்றும் சக்தி வாய்ந்ததோட ஒருங்கிணைப்பு ஆகவும் கருதப்படுதுங்க. இது பல நூற்றாண்டுகளாக அது தனித்துவமான கலாச்சாரத்தையும் சரி, இயற்கையையும் சரி பாதுகாத்து வருது. இது சித்தர்களை ஈர்த்து ஒரு தனித்துவமான ஆன்மீக அறிவியல் மரபுக்கு அடித்தளமும் இடுது. தமிழ் கலாச்சாரத்தில் இதற்கு ஒரு அழியாத இடத்தை பெற்றும் தந்தது. இறுதியாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, கொல்லிமலையோட உண்மையான ரகசியம் என்ன அப்படின்னா, வரலாறு, தொன்மம், ஆன்மீகம், அறிவியல், வீரம் மற்றும் இயற்கை என பல அடுக்குகளில் அர்த்தங்கள் எழுதப்பட்டிருந்தாலும் அந்த அடுக்குகள் எதுவும் மற்றொன்றை அழிக்காமல் அனைத்தையுமே தனக்குள்ளே கொண்டு அழியாமல் பாதுகாக்குதுங்க. இதுதான் ஆழமான மற்றும் இன்று வரை நீடிருக்கும் கொல்லிமலையோட மர்மம்ங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.